ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். நேற்று மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறுசீரமைப்பு மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு அது தோல்வியடைந்து போச்சு. எதிர்கட்சிகள் 3/2 பங்கு கொடுக்காம அதை வீழ்த்தி விட்டார்கள். 3/2 பங்கு பெரும்பான்மை அரசுக்கு கிடைக்கவில்லை. அரசமைப்பு சட்ட திருத்தம்ங்கிறதுனால கிடைக்க வேண்டிய ஸ்பெஷல் மெஜாரிட்டி கிடைக்கல. அதை ஒட்டி நேற்று முதலமைச்சர் பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறார், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாடு டெல்லியை டிஃபீட் பண்ணிடுச்சு. 23ஆம் தேதி டெல்லியின் ஆணவத்திற்கு இன்னும் சரியான பதிலடி கொடுக்கும் அப்படின்னு பேசவும் செய்யறாரு, ட்வீட்டும் போட்டிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? டெல்லி தமிழ்நாடு வீழ்த்தல, எல்லாமே சேர்ந்து வீழ்த்திட்டாங்க. தமிழ்நாடு அதுக்குள்ள ஃப்ரண்ட் லைன்ல நின்னுச்சு. ஃப்ரண்ட் லைன்ல அதனால இவருக்கு கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு எல்லா விதமான தகுதியும் உண்டு. ஏன்னா திரு அண்ணாமலை சொன்னாரு, நீங்க என்ன பிளாக் ஏத்துங்க, இங்க உள்ள வரவிட மாட்டேன்னு சொல்லுங்க. 4 மணிக்கு அப்புறம் அவ்வளவுதான், சட்டம் வந்ததுக்கு அப்புறம் யாரும் என்ன செய்ய முடியாதுன்னு அண்ணாமலை சொன்னாரு. 4 மணி வாக்குப்பதிவுங்கிறதே மாத்தி 7 மணின்னு சொல்லும் போதே கொஞ்சம் அங்க சலசலப்பு இருக்குன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறமும் தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஒற்றுமையா இருந்ததுனால இவங்களால ஒண்ணு செய்ய முடியும். மகளிர் இட ஒதுக்கீடு என்ற பெயரில் அவர்களுக்கு சாதகமான ஒரு மறுசீரமைப்பு சட்டத்தை கொண்டு வர முயன்றார்கள். அதோட கிளப் பண்ணதுதான் பிரச்சனையா சார்? இல்ல அது வேண்டதான் கிளப் பண்ணாங்க. ஏன்னா ஒருவேளை தோற்று போக நேர்ந்தால் மகளிர் ஒதுக்கீடுக்கு எதிராக இருந்தாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் மேல குறை சொல்லிடலாம் அப்படிங்கிற திட்டத்தோட தான் கிளப் பண்ணாங்க. இப்போ SC/ST இடஒதுக்கீட்டை எதிர்கட்சிகள் எதிர்க்கின்றன, மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்கட்சிகள் எதிர்க்கின்றன அப்படின்னு இப்ப பிரச்சாரத்தை நேரத்தை தொடங்கிட்டாங்களே. ஆமா, தொடங்கிப்பாங்க. அது இந்த பிரச்சாரம் எடுபடாது. சரி, இங்கேயும் அதை சொல்லுவாரு எடப்பாடி பழனிசாமியும், பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நிறுத்திட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அவர் பேசுவாரு. அந்த பிரச்சாரத்துக்காகத்தான் இந்த எல்லாமே முயற்சி பண்ணாங்களா? ஆமா ஆமா, ஜெயிச்சதுன்னா மகளிர் இடஒதுக்கீடை தள்ளி போடலாம். இடஒதுக்கீடு பேர்ல கொண்டு வந்துட்டு அதை தள்ளி போட முடியும். ஏன்னா அடுத்து ஒரு தேர்தல், இது இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு மகளிர் இடஒதுக்கீடு கொடுக்கணும். இந்த சட்டம் பாஸ் பண்ணாலுமே டீலிமிட்டேஷன் கமிஷன் அடுத்து ஃபார்ம் பண்ணி அதுங்க கான்ஸ்டிடுவன்சி டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல எந்தெந்த கான்ஸ்டிடுவன்சி மகளிர் இருக்குன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இம்மீடியட்டா இது ஜெயிச்சாலுமே மகளிர் இடஒதுக்கீடு உடனடியா வந்திருக்காது. ஆனா மகளிருக்கு அக்கறையோடு செயல்படக்கூடியவர்கள் நாங்க தான் அப்படின்னு பிஜேபி தரப்புல இருந்து கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. 27 பேர் கேண்டிடேட் போட்டதுல 5 பெண்களை போட்டிருக்கிறோம். திமுகவோட ஸ்டேட்டஸ் என்ன, காங்கிரஸோட ஸ்டேட்டஸ் என்ன, எத்தனை பெண்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க? இப்ப இடஒதுக்கீட்டையும் மசோதா கொண்டு வந்தா தோக்கடிக்கிறீங்க அப்படின்னு திமுக காங்கிரசுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இல்ல, இந்த இது பண்ணாங்களே, அயோத்தி கோயில் திறந்தாங்கல்ல, அந்த திறந்த நேரத்துல அன்னைக்கு ஏன் நிர்மலா சீதாராமன் போக முடியலன்னு இவங்க சொல்ல முடியுமா? சார், அது முர்முவை ஏன் கூப்பிடல அப்படின்னு ஏதோ அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு நாடாளுமன்ற பொது கட்டட திறப்பு விழா, அதுக்கு அவங்கள ஏன் கூப்பிடலன்னு பேசினாங்க. கோயிலுக்கு நிர்மலா சீதாராமனே கோயிலுக்கு போக முடியாதா? ஆமா, போக முடியாது. இது அன்னைக்கு கும்பாபிஷேகம் அன்னைக்கு அவங்க போக முடியாது, அவங்களுடைய சட்டப்படி. அது மாதிரி முர்மு இது பண்ணது ரொம்ப பெரிய கேவலம். ஏன்னா நாடாளுமன்றத்துல நம்முடைய அரசியலமைப்பு சட்டப்படி பிரதம மந்திரிக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் தி எலெக்டட் மெம்பர்ஸ். அதனால பார்லிமெண்ட்டுடைய ஆதிகர்த்தா பிரசிடென்ட் தான். ஒரு புது பார்லிமெண்ட் கட்டடம் திறப்பு விழாவுக்கு பிரசிடென்ட்டை கூப்பிடாம திறப்பு விழா நடத்துது இவங்க. ஏன்னா அவர் ஒரு பெண், ஒரு மலைவாழ் பழங்குடி மக்கள் இனத்தை சேர்ந்தவர்களுக்காக வேண்டியதா இவங்க கூப்பிடல அப்படி நாங்க சொன்னா அதுக்கு இவங்க பதில் என்ன? ஆனா பெண்கள் மேல ரொம்ப அக்கறை உள்ளதாக சொல்றாங்க.
அந்த 543 பேராக இருக்கும் போதே இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏன் கொண்டு வரவில்லை, இப்போது கொண்டு வாங்க, 543 இருக்கும்போது இப்போது கொண்டு வாங்க அப்படின்னு கனிமொழி கருணாநிதி நாடாளுமன்றத்தில் பேசும்போதும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் அது தொடர்பாக நிறைய பேர் கிட்டத்தட்ட நம்முடைய நிலைப்பாடாகவும் அதைத்தான் பேசிட்டு இருக்கிறோம். ஜோசப் குரியன் கமிஷன் போட்டது அவங்களும் இதுலயே தான் பண்ணணும்னு ஒரு பரிந்துரை கொடுத்திருக்கிறதாக அதை படித்தவர்கள் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் ஆண்களுக்கான தொகுதி அல்லது பொது தொகுதி. பெண்களுக்கு புதுசா கொடுக்கும்போது அவங்க வருத்தப்படக்கூடாதுங்கிறதுனால அதிகரிச்சு அதுக்கப்புறம் கொடுக்கலாம்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்றதுல ஒரு ஆணாதிக்க டோன் இருக்கா இல்லையா சார்? கண்டிப்பா இருக்கு. இந்த ஆணாதிக்க டோன் எல்லா இடத்துலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமாச்சாரம் சொல்றேன். நான் பர்சனல் மினிஸ்டருக்கு பிஎஸ் இருந்தேன். அந்நேரம் இந்த பெண்களுக்கு ஐஏஎஸ்ல சொன்னாங்க பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு. ஐஏஎஸ் ஆல் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு வந்தபோது அங்க செக்ரட்டரியா இருந்த ஒருத்தர் செக்ரட்டரி டு டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்கிட்ட சொன்னாரு, சார் இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு எல்லாம் கொடுக்கறதுல ஊழியட ஒதுக்கீடா 1/3 அவங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த ஓப்பன் கேண்டிடேட்ஸ்ல வேண்டாம் அப்படின்னு. அப்ப அந்த ஆணாதிக்க மரபானு எல்லா இடத்துலயும் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன், ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், 1000 விஷயங்களை யாரெல்லாமோ சுத்தி பேசுவாங்களே சார், அது எதுவுமே கவலை இல்லையா? அது எது பத்தியும் கவலை இல்லை. எதை பத்தியும் கவலை இல்லை. அவங்க சொல்றதுதான் ஃபைனல் அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு மனநிலை அவர்களுக்கு அது எப்படி தெரியல. ஆனா அப்படி ஒரு மனநிலை வந்துருது. இல்ல அதுதாங்க அந்த புராணங்கள் கத்துக் கொடுக்கறது அதுதான். அதாவது தேவர்கள் அசுரர்கள் 2ஆ பிரிச்சாங்க. தேவர்கள் நல்லவர்கள், அசுரர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதலே டிஃபைன் பண்ணியாச்சு. இந்த தேவர்கள்ல இவர் என்ன பண்ணுவார், தேவேந்திரன் இன்னொரு முனிவருடைய மனைவியை அந்த முனிவர் மாதிரி வேஷம் போட்டு போய் கெடுத்துட்டு வந்துடுவாரு அகல்யாவை. இவங்க பால் கடல்ல இது கலைப்பாங்க, அமிர்தம் கடைவாங்க. கடையும் போது அசுரர்களை ஏமாத்திட்டு இவங்க மட்டும் அதை வச்சுக்கிடுவாங்க. இது எல்லாம் செய்யறதையும் எழுதிட்டு ஆனால் தேவர்கள் நல்லவர்கள். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஊர்ல நாட்டாமையா இருக்கவர் என்ன தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்க கூடாது, நாட்டாமதான். இதுதான் அடிப்படை தத்துவம். அரசு தரப்புல எஸ்சி எஸ்டி தொகுதிகள் அதிகரிக்கும், அதுவும் இதனால நின்று போச்சு அப்படிங்கிறாங்க. சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க. 850 கொண்டு வராதனால எல்லாமே நாசமா போச்சு நாட்டுலன்னு சொல்லுவாங்க. அதாவது பிஜேபி இதை ரொம்ப கொண்டாடுறாங்க எதிர்கட்சிகள். இது ஃபர்ஸ்ட் டிஃபீட், அவ்வளவுதான். அது ஆங்கிலத்துன்னு சொல்லுவாங்க, இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட் டு வின் அ பேட்டில், யூ ஷுட் வின் த வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதி வெற்றி யாருக்குங்கிறது தான் முக்கியம். அதனால எதிர்கட்சிகள் தொடர்ந்து இதுல ஜாக்கிரதையா இருக்கும். அவங்க இன்னொரு ரூபத்துல கொண்டு வர பார்ப்பாங்க, வேற வடிவங்கள்ல கொண்டு வர பார்ப்பாங்க இந்த சட்டத்தை. பட் எதிர்கட்சிகள் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவதை தடுக்கும் விதமாக தொடர்ந்து செயல்பட முடியும். அன்லஸ் 100 பேர் 150 பேர்னு சஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் இதை தடுக்க முடியும். அப்படிதானே சார்? சஸ்பெண்ட் பண்ணா கூட கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு 272 பேர் ஓட்டு வேணும். அது பல பேருக்கு தெரியாது. அதாவது இன்னைக்கு இருக்கிறவங்க மொத்தம் 500 பேர் இருக்காங்கன்னு வைங்க. அந்த 500 பேர்ல 2/3 450 பேர் இருந்தாங்கன்னா 300 பேர் ஓட்டு போடணும். அது ஆதரிச்சு 450 பேர் இருந்தாங்கன்னா, நான் 2/3ங்கிறதுக்காக 450 வசதியா சொல்றேன். இப்ப இந்த 450ல 150 பேர் இதா போயிட்டாங்க. 100 பேர் எதிர்கட்சி உறுப்பினர்கள்ல 100 பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. அப்ப 400 300 ஆயிருது. அப்ப 300ல 200 பேர் ஓட்டு போட்ட முடியுமா? முடியாது. இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு அந்த இருக்க 300 பேர்லயும் 272 மொத்த இதுல பாதி பேர் ஓட்டி போடணும். மொத்த நம்பிக்கையில, மொத்த எண்ணிக்கையில. இதெல்லாம் பார்க்கும்போதுங்க, ஆமா இதெல்லாம் பார்க்கும்போது 2 கண்டிஷன் இருக்கு அதுல. ஆமா இடங்கள்ல சிம்பிள் மெஜாரிட்டியும் பிரசன்ட் ஆனவங்கள்ல 2/3 மெஜாரிட்டியும். ஆமா அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஃப்ரேமர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர் போன்ற மாமனிதர்கள் மேல உள்ளவங்களை பத்தி மட்டும் சிந்திக்கல, இந்த நாட்டுல முள்ள மாதிரி முடிச்சவைக்கு இருக்காங்கிறதையும் யோசிச்சிருக்காங்க. அதனாலதான் இப்படி போட்டிருக்காங்க. அவங்க எல்லா தரப்புலயும் இருப்பாங்க சார். ஆமா உண்மை. காங்கிரஸ் தன்னுடைய உறுப்பினர்களை பற்றி ஈக்குவலா கவலைப்படணும். நேற்று டிஎம்சில இருந்து நிறைய பேர் இதாயிருக்காங்க, அப்செட் ஆக்காங்க டிஎம்சி எம்பிஸ்.
டிஎம்சி தொடர்பாகத்தான் அவங்க ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா அப்படின்னு அந்த தேர்தலை ஒட்டி அவங்கள ஒரு எம்பராஸ்மெண்ட்டுக்குள்ள தள்ளிடுச்சா அப்படின்னு எல்லாம் சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. திமுக ஆதரிக்கிறதுனால நாங்களும் ஆதரிக்கிறோம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. அது திமுக ஆதரிக்கிறதுனால ஆதரிக்கிறோம்னு இப்போ வட மாநிலங்களுக்கு அதிக சீட்டு வர்றத அகிலேஷ் யாதவ் எதிர்த்தாரு, தேஜஸ்வி எதிர்த்தாரு, ராகுல் காந்தி எதிர்த்தாரு அப்படின்னு ஒரு புதிய கதையாடல்களை அவங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டு தானே சார் இருப்பாங்க. ஆமா, பண்ணுவாங்க. வட இந்திய மக்கள்கிட்ட போய் பேசுவாங்க. அங்க போய் பேசும்போது உங்களுக்கு நாங்க அதிகமா வசதி பண்ணோம் பாத்தீங்களா, கெடுத்துட்டாங்க. அதை எப்படி எதிர்கொள்வாங்க? அதுல இவங்க விளக்கமா சொல்லணும். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. ஆனா மொத்தத்துல இருந்து கொடுக்கறது உங்க வசதிக்காக கொடுக்கல, அவங்களுடைய நோக்கமே வேற அப்படிங்கறத தெளிவுபடுத்தணும். ராகுல் ஒரு தடவை சொன்னார்ல, இது 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் சொன்னார்ல, அதை மக்கள்கிட்ட விவரமா சொல்லணும். அகிலேஷ் யாதவ் அதுக்கு கவுண்டரான விஷயத்தை இப்பவே பேசுறாரோன்னு சந்தேகமா இருக்கு சார். அவர் இந்த 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்போட சேர்த்து நடக்குது. அதை முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கு தீர்வு காணுவதற்கு அதுல ஓபிசி ரெப்ரசன்டேஷன் எல்லாத்தையும் நீங்க முடிவு பண்ணணும். பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை ஓபிசி ரிசர்வேஷனோட நீங்க கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ பண்றது அதை தவிர்ப்பதற்காக நீங்க பண்றீங்கன்னு நினைக்கிறோம். நாங்க அதுக்காக ஆதரிக்க முடியாதுன்னு தான் சொல்றாரு. தென் மாநிலங்களுக்கு இப்போ அரசியல் பிரதிநிதித்துவம் குறையுதுங்கிறதுக்காக அவர் சொல்லல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக அப்போஸ் பண்றாங்க. ஓபிசி ரெப்ரசன்டேஷன் அவங்க கொடுக்க போறது கிடையாது. அதனால அந்த ஓபிசி ரெப்ரசன்டேஷன் கொடுக்காத வரைக்கும் அகிலேஷ் யாதவ் அப்போஸ் பண்ண போறாரு. அவ்வளவுதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு. ஆமா, ஆனா ஊரு கூடி தேர் எடுக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அதுக்கப்புறம் இன்னைக்கு பிரதமர் மோடி கோயம்புத்தூர்ல பிரச்சாரத்துக்கு வராரு சார். எடப்பாடி பழனிசாமியும் அந்த என்டிஏ கூட்டணியின் தலைவர், தமிழ்நாட்டு தலைவர், அவரும் அந்த இதுல பங்கேற்கிறார்னு செய்திகள் இருக்கு. வேறு செய்திகள், ராகுல் காந்தி தனியாக பிரச்சாரம் பண்றாரு, ஸ்டாலின் தனியாக பிரச்சாரம் செய்யறாரு. ஏற்கனவே அது திட்டமிடாததுனால சேர்ந்து ஒரே மேடையில 2 பேரும் இல்லைன்னு சொல்றாங்க. தேஜஸ்வி யாதவ் ஸ்டாலின் எங்க இருக்கிறாரோ அந்த மேடைக்கு திருப்பூர்ல மாலை பங்கேற்கிறார்னு செய்திகள்ல சொல்லுது. இந்த ரெண்டையும் எப்படி பாக்குறது? என்டிஏல தலைவர், ஆல் இண்டியா தலைவரும் தமிழ்நாடு தலைவரும் ஒரே மேடையில வர்றாங்க. இந்தியா கூட்டணியில அது இல்ல. சரி, அப்கோர்ஸ் மாநில சட்டப்பேரவை தேர்தலை இந்தியா கூட்டணின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால மதச்சார்பற்ற கூட்டணியில், முற்போக்கு கூட்டணியில ஸ்டாலினோடு மேடையை ராகுல் காந்தி பகிர்ந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது இருக்கு. முதல்ல எடப்பாடி அவர்களின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்டிஏ கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைவர் 2 தடவை அவரை பத்தி சொல்லிட்டீங்க. அதனால அவருடைய சார்பா உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். யாருமே தமிழ்நாட்டுல சொல்லலையா சார்? அவரை தவிர நான் தான் சொல்றேனா? அவரை தவிர நீங்க தான் சொல்றீங்க. அதனால அதுக்கு ஒரு நன்றி. என்ன, இவங்க 2 பேரும் சேர்ந்து வரட்டும். இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு என்ன பேச போறாங்கன்னு இப்பவே சொல்லிடுறேன். மகளிருக்கு உரிய உரிமைகளை மறுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஒப்பாரி வைக்க போறாங்க. நாங்கள் தோத்ததை எங்களுடைய தோல்வியை ஒரு வெற்றிகரமா காமிக்க போறாங்க. அதுதான் பண்ண போறாங்க. இதுல சொன்னாங்கல்ல, பாகிஸ்தான் கெஞ்சுன்னு இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி சொன்னாரு, அதனால நாங்க யுத்தத்தை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னாரு. ஆனா அங்க இவர் திரும்ப திரும்ப அமெரிக்க அதிபர் சொல்றாரு, நான் 2 பேரையும் மிரட்டி இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவு கொண்டேனாரு. பாகிஸ்தான் அமெரிக்க அதிபருக்கு நன்றி சொன்னார்கள் யுத்தத்தை முடித்து வைத்ததற்கு. ஆனா நம்மால் இன்னும் சொல்லிட்டே இருக்காரு. எவ்வளவு நாள் சொல்லிட்டே போவார். அதே மாதிரி அந்த இடஒதுக்கீடு இதுலையும் அவங்க சொல்லுவாங்க, நாங்க மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதா எங்களுக்கு முக்கியமா இருந்துச்சு. இதுக்கு என்ன டிஎம்கேல பதில் சொல்ல முடியாதா? அல்லது யாராலையும் பதில் சொல்ல முடியாதா? நீங்க மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதா முக்கியமா இருந்துச்சுன்னா அதை தனியா என்னைக்கே கொடுத்துருக்கலாமே. அதுதான் ஆமா, அது மட்டும் இல்ல, 543 சொல்ல வேண்டியதில்லை, 850 சொல்ல வேண்டியதில்லை. நாடாளுமன்றத்திலும் சட்டமன்ற தொகுதியிலும் உள்ள மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 3 1/4 பெண்களுக்கு. முடிஞ்சதுல 543 இருந்தா 3 1/4 543, 850 இருந்தா 3 1/4 850. இது எதுக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அதனால இந்த பொய்யை அம்பலப்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? டொனால்ட் ட்ரம்ப்
யுஎஸ் பிரசிடென்ட் ட்வீட் போட்ட மாதிரி இங்க அவங்க பேசும்போது இங்கேயும் தலைவர்கள் ட்வீட் போட்டுருவாங்க சார், அல்லது மேடையிலேயே பேசிடுவாங்க அதே நேரத்தில். மேடையிலே பேசுவாங்க. ஏற்கனவே பேசினதுதான் தொடர்ந்து இவங்க இந்த மாதிரி முகமூடியாக பெண்கள் இடஒதுக்கீட்டை வைத்துக்கொண்டு அரசமைப்பையே மாற்றுவதற்கான முயற்சியில தான் இவங்க வர்றாங்க அப்படின்னு ஸ்டாலின் ஏற்கனவே பேசியிருக்காரு. பொலிட்டிக்கல் மேப்பையே மாத்துற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அதை கரெக்டா நீங்க அடுத்து நீங்க சொன்ன இன்னொரு விஷயம், ஆமா, இந்த மதசார்பற்ற கூட்டணியில இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வராது நிச்சயமாக பேசப்படும். அவங்க 2 பேருக்கு இடையில இடைவெளி இருக்குன்னு நிச்சயமா பேசப்படும். இதுக்கு வெறும் வருத்தத்திற்கு விஷயம் என்ன, ஸ்டாலின் எந்த விதத்திலையும் காரணம் இல்லை. சுத்தி உள்ளவங்க தூபம் போட்டதுல கொஞ்ச நாள் அதுக்கு ஏத்தபடி நடந்துகிட்டாரு ராகுல் காந்திங்கிறதான் காரணம். நேத்து கூட ஸ்டாலின் ராகுல் காந்திக்கு போன்ல பேசினாருன்னு சொல்லி செய்தி வந்தது. நீங்க முன்னின்று இந்த எதிர்ப்பை நடத்துங்க. அது ஒரு விதத்துல ஒரு ஆலிவ் பிரான்ச் தான். சரி, நமக்குள்ள ஏதாவது கசப்பு அது இதுன்னு சொல்லி மத்தவங்க கிரியேட் பண்ணிட்டா அதெல்லாம் மறந்துடுவோம் அப்படின்னு பெருந்தன்மையா ஒரு ஆலிவ் பிரான்ச் கொடுத்தாரு முதல்வர் தான் அதுக்கு அர்த்தம். அதுக்கப்புறமும் ராகுல் காந்தி வரல, தனியா தான் பேசுறாருன்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு, பேசிட்டு போட்டோம். புதுச்சேரியிலயும் அவர் காங்கிரஸ் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா புதுச்சேரியில முதல்வர் ஸ்டாலின் காங்கிரஸ் டிஎம்கே 2 பேருக்கு சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாரு. இங்கேயும் காங்கிரஸ் டிஎம்கே விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருக்கும் சேர்ந்துதான் பிரச்சாரம் பண்றாரு. ராகுல் காந்தி நான் காங்கிரஸுக்கு மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு போட்டோம், வேற என்ன செய்யுது. என்ன செய்தாரை ஒருத்தல் அப்படின்னு இங்கேதான் மூதாதையர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. பகைவர்க்கும் அருள்வாய் நன்றே அப்படிங்கிறதும் இங்கதான் சொல்லிட்டு இருக்காங்க, வேற எங்கேயும் சொல்லல. இன்னும் பகைவராகல, இன்னும் பகைவராக விலகி நிற்கிறார், அவ்வளவுதான். நட்பு முரண்களை பகை முரண்கள் போல கருதி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி ஆக்கிராம இருக்கணும். முதல்வர் இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்துச்சுங்கிறத முழுமையா உணர்ந்தவரை செயல்படுறாரு. இனிமைகளை மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ராகுல் இன்னும் கசப்புன்னு எதுவும் பேசல, ஆனா இனிமைகளை பேசாமல் இருக்கிறார். அதாவது பிராக்டிக்கலா தனித்தனியாக பேச முடிந்தால் போதும், என்னுடைய எலக்டோரல் டூர் ப்ரோக்ராம்ல சேர்ந்து பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒருவேளை நினைக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு தியேட்ரிக்ஸ் தானே, ஒரு காட்சி ஒன்றை காட்டணும் மக்களுக்கு ஒன்றாக இருக்கிற மாதிரி. உண்மையிலேயே நம்ம ஒன்றாயிட்டோம், அவங்க 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த தியேட்ரிக்ஸ் அவசியம் அப்படிங்கிறத அவங்க அவசியமான ஒரு கேள்வி வருது சார். அவசியம் தானா அந்த மாதிரி நேரத்துல? நிச்சயமா தியேட்ரிக்ஸ் அவசியம் தான், நிச்சயமாக அவசியம் தான். அது எதிர்கட்சிகள் எதையும் பேசுவாங்கிறதுக்காகவா இல்ல இயல்பாகவே ஆதரவாளர்களுடைய சாட்டிஸ்பாக்சனுக்காகவும் அது அவசியம் இல்ல? ஏற்கனவே இந்த இதுல முரண்கள் இருக்கின்றன இந்த உறவுலன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்திருந்த போது அந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து தோன்றினாங்கன்னா அந்த பேச்சுக்கள் அடிபட்டு போகும். அந்த அளவில் அது ரொம்ப முக்கியமானதா இருந்தது. ராகுல் காந்தி அதுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஓகே சார். அது தவிர தமிழ்நாட்டை வட்டமிடும் பாஜக எனும் பருந்தை விரட்டி அடிப்போம் அப்படின்னு முதலமைச்சர் நேற்று பேசினாரு. தேனியில ஓபிஎஸ்க்கெல்லாம் ஓபிஎஸ், ஐ பெரியசாமி, கம்பம் ராமகிருஷ்ணன் எல்லாருக்கும் வாக்கு சேகரிக்கும் விதமாக அங்க பேசினாரு. தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை தொடர்ந்து ஒன்றிய அரசிடம் அடகு வைத்துக் கொண்டே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் ஆணையத்துக்கே லஞ்சம் தர முயன்றவர் டிடிவி. இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிற கூட்டணி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டணியை பற்றியும் பேசுறாரு. இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, சாதனைகளையே பேச மாட்டேங்கிறாங்களே, ஆட்சியில இருந்த 5 ஆண்டுகள்ல சாதனைகளே ஒண்ணும் இல்ல, பேசுறதுக்கே ஒண்ணும் இல்ல, அதனால அந்த சாதனைகளே பேச மாட்டேங்கிறாங்க, நம்மளை பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்க. அதை கூட பேசல, நம்மளை பத்தி பேசுறதுக்கும் அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, டெல்லியை பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ல டெல்லியை பத்தி ஏன் பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. அவருடைய அந்த குறையை தீர்க்கிறதுக்கு தான் முதல்வர் சொல்லிட்டாரு, உலகின் மிகப்பெரிய மோசடிக்காரரை பற்றி நன்கு உணர்ந்த ஒரு ஓபிஎஸ் சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு, என்னை பத்தி பேச மாட்டேங்கிறீங்கன்னா பேசியாச்சு. தினகரனை பத்தி பேசிட்டாரு, இப்ப சொல்ல வேண்டியதானே. சாதனை பத்தி பேச மாட்டேங்கிறீங்கன்னா சரியா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு பேச்சிலையும் இந்த அரசுடைய சாதனைகளை பத்தி அவர் பேசிட்டு தான் இருக்காரு.
இங்க இந்த எலெக்ஷன் நடக்கும்போது டெல்லியை பத்தி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி சிறுபிள்ளைத்தனமா பேசுறாங்க. டெல்லி வந்து இந்த மாநிலத்தின் வளமைக்கு, இந்த மாநிலத்தின் சிறந்த நிர்வாகத்திற்கு இடைஞ்சலாக இருந்தால் அதை பத்தி பேசத்தானே செய்யணும். சிம்பிள். அதை பத்தி பேசக்கூடாதுன்னா இந்திய இந்தியாவின் ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குங்கிறதையே அவங்க ஏற்க மாட்டாங்க போல தெரியுது சார். ஆமா, பலசுமே நான் சொல்லியிருக்கேன்ல, தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு மாநிலம்ங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது, உங்களுக்கு ஏன் சாமி தெரியலன்னு சொல்லி வடநாட்டுக்காரங்களை பத்தி கேட்டிருக்கேன். இப்ப இவங்களையே பார்த்து கேட்க வேண்டியிருக்கு. அந்த பிரச்சாரத்தில் முதலமைச்சர் திரும்பவும் கேட்கறது, அதிமுக பாஜகவுக்கு விழுகின்ற ஓட்டு தமிழ்நாட்டை நாசப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு, தமிழகத்தை சிதைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதிமுகவுக்கு நீங்க வந்து சேஃப்னு நினைச்சு போடுற ஓட்டு கூட அது ஒவ்வொரு ஓட்டும் பாஜகவுக்கு போடுற ஓட்டு தான் அப்படின்ற வலியுறுத்தலை அவர் முன்வைக்கிறார். ஆமா, இவங்க பிஜேபியுடைய ப்ராக்சியத்தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஒன்று ரெண்டு விஷயத்துல வந்து அவர் தைரியமா செயல்பட்டாரு தவிர 7.5% மெடிக்கல் காலேஜுக்கு வந்து கொடுத்தாரு அப்படின்னு அவர் தைரியமா செயல்பட்டார். ஏன்னா கவர்னர் அப்ரூவ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இஷ்யூ பண்ணார். அது பாராட்டுறதுக்குரிய. இது மாதிரி ஒன்று ரெண்டு விஷயத்தை தவிர சிஏஏல ஆரம்பிக்கட்டும், வக்ஃப் போர்டு இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து இவர் அவங்க இது விவசாயிகள் சட்டமா இருக்கட்டும், அவங்க சொல்ற என்ன சொன்னாங்களோ பிஜேபி அதை தான் ஃபாலோ பண்ணாங்க. இவங்க மட்டுமா? பிஎம்கே தான் செஞ்சாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பாட்டாளிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பிஎம்கேயும் விவசாய சட்டத்தை அவங்களுக்கு ஆதரவாக தான் ஓட்டு போட்டு வந்திருந்தாங்க. அதாவது இந்த சட்டம் வந்து பாருங்க, இதனுடைய சிக்கல் என்னன்னு சொல்றேன். இந்த இது வந்து தொகுதி மறுவரை சட்டம் வந்து இப்ப பண்ணல, 50% மட்டுமே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிடும். இப்ப இவர் என்ன சொல்றாரு அமித்ஷா, நாங்க 50% வந்து எல்லாத்துக்கும் தானே கூட்டுறோம், அதனால வந்து தமிழ்நாட்டுக்கும் கூடத்தானே செய்யுது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அரை உண்மை. அரை உண்மை முழு பொய்யை விட ஆபத்தானது. ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க வந்து 50% கூட்டிட்டீங்க, பாண்டிச்சேரியும் சேர்த்து 40ங்கிறது 60 ஆயிடுச்சு இன்னைக்கு. சரி, அடுத்து வந்து 2021 சென்சஸ் வரைக்கும், அந்த 2021 வரைக்கும் 1971 சென்சஸ் பாப்புலேஷன் படிதான் பார்லிமெண்டோடைய சீட் இருக்கணும்னு சொல்லி இருந்தது. நீங்க என்னைக்கு 50% கூட்டுறீங்களோ அன்னைக்கு அதை வந்து நீங்க டைல்யூட் பண்ணிட்டீங்க, சீட்டை வந்து கூட்டிட்டீங்க. 543ல இருந்து நீங்க 850 ஆக்குறீங்க. நம்பர் 1. அடுத்தது அந்த 2026க்கு அப்புறம் நடக்கிற எல்லா தேர்தலுக்கு முன்னாடியும் இவங்க வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் உட்காருவாங்களா இல்லையா? அப்படி உட்கார்ந்தா அவங்க எந்த பாப்புலேஷன் அடிப்படையில, எந்த சென்சஸ் அடிப்படையில சீட்டை ஒதுக்குவாங்க? இன்னைக்கு நீங்க 80 கொடுத்துட்டீங்கன்னா 2011 சென்சஸ் ஃபிகர் அடிப்படையில வந்து இந்த சீட்டு ஒதுக்குனாலும், இவங்க வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் சீட்டை ஒதுக்குனாலும் என்ன ஆகும்? 71ல இருந்த பாப்புலேஷனை விட 2011ல யூபி பாப்புலேஷன் கூடி இருக்கு. 71ல இருந்த பாப்புலேஷனை விட தமிழ்நாடு பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு. அப்ப அதுக்கு தகுந்தபடி டீலிமிட்டேஷன் பாப்புலேஷனை மட்டும் கிரைட்டீரியா வச்சு பண்ணும்போது டீலிமிட்டேஷன் கமிஷன் அவங்களுக்கு இருக்கிற 120, 135, 137 ஆக்குவாங்க. உங்களுக்கு இருக்கிற 60, 39, 42 குறைப்பாங்க. எங்க கூடுது உங்களுக்கு? அதை ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அது நேச்சுரல் தானே அப்படின்னு கேக்குறாங்க. மக்களவை மக்கள் தொகை அடிப்படையில தான் உறுப்பினர்கள் எண்ணிக்கை. மக்கள் தொகை அவங்களுக்கு 20 லட்சம் அப்படின்னு ஒரு ஆளுக்கு 15 லட்சம் 20 லட்சம்னு போகுது. இங்க 10 லட்சம் 12 லட்சம்னு இருக்கு. அப்படின்னா அவங்களுக்கு நம்பர் அதிகமாக போவது நியாயம் தானே. ஏற்கனவே 40, 80ன்னு கூடுதலாகத்தானே இருக்குது அப்படின்னு ஒரு சமநீதி கோருகிறார்கள். சமநீதியை இல்ல, நான் கேட்கறது எங்களுக்கு குறைஞ்சது காரணமே நாங்க அரசாங்கம் சொன்னபடி மக்கள் தொகையை குறைச்சதுனால தானே. நாங்க வந்து இந்திய நலனுக்காக மக்கள் தொகையை குறைச்சோம். அப்ப இந்திய நலனுக்காக நாங்க வேலை பார்த்ததுனால எங்களுக்கு சீட்டு குறையும்னா அது எந்த விதத்துல நியாயம்? இப்ப எம்ஜிஆர் வந்து ஒரு பாட்டு பாடினாரு, மக்கள் நலன் மக்கள் நலன் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலன் ஒன்றையே கவனத்தில் கொள்வார் ஒரு பாட்டு பாடினார். மனதில் கொள்வார். இப்ப இந்திய மக்கள் நலன் இந்திய மக்கள் என்றே ஒன்று சொல்லுவார், வட இந்திய மக்கள் நலன் வட இந்திய மக்கள் நலன் என்றே கருத்தில் கொள்வார். இதுதான் பிஜேபி பொறுத்த மட்டும் உண்மை. அந்த வட இந்திய நலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம சுமத்துகின்ற களங்கம். அவங்க வந்து எல்லாருடைய நலனுக்காகவும் தான் இருக்காங்க. இங்க வந்து மக்கள் தொகை குறைஞ்சு போச்சு, அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க? இது நேச்சுரலா நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ரொம்ப முட்டாள்தனமான ஒரு வாதங்க. சாரி, இதை விட ஸ்ட்ராங்கா பேச முடியாது. ரொம்ப முட்டாள்தனமான ஒரு வாதம்.
நீங்க வந்து என்ன கவர்மெண்ட்ல வந்து இவங்க நல்லது கவர்மெண்ட் வந்து நாட்டுக்கு நல்லது நடக்கணும், ஜனத்தொகை குறைங்கன்னு சொல்லும்போது, அந்த அரசு சொன்ன ஆணையை மேற்கொண்டு இந்த தென்னிந்திய மக்கள்லாம் தங்களுடைய ஜனத்தொகையை வந்து அரசுகள் வந்து முயற்சி எடுத்து குறைச்சுக்கிட்டாங்கன்னா, அதன் மூலம் நாட்டுக்கு வந்து நிச்சயமா இன்னைக்கு 140 கோடியா இருக்குது. தென்னிந்திய மக்கள் வந்து மக்கள் தொகை குறைக்காம இருந்தாங்கன்னா, இன்னைக்கு 180 கோடியா இருந்திருக்குமே. அது 160 கோடியா இருந்திருக்குமே. அப்ப 160 கோடிக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸை விட 140 கோடி கொஞ்சம் ஈஸியா இருக்கு நமக்கு. இது காரணம் இந்த தென்னிந்திய மாநிலங்கள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்லது செஞ்சதுக்கு குறைச்சது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? இத பத்தி அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. இது நியாயம்தாங்கிற மாதிரி பேசுனாங்கன்னா, அப்ப ஒரு காலத்துல மகாத்மா காந்தி சொன்னதுல ஒரு இதுல எனக்கு ஆழ்ந்த கருத்து வேறுபாடு உண்டு. இந்திய ஆட்சி மொழி ஆகணும்னா மத்த மொழிகளுடைய நலன் என்ன ஆகும்னு கேட்டதுக்கு அவங்க மத்தவங்களுக்காக, நாட்டுக்காக கொஞ்சம் தியாகம் பண்ணணும்னு ஒரு தடவை சொன்னாரு. அத மகாத்மாங்கிற நிலைமையில இருந்து கீழே இறங்கி வந்து பேசினாரு. இட்ஸ் அ ஃபூலிஷ் ஸ்டேட்மெண்ட் பை எ கிரேட் மேன் லைக் மகாத்மா காந்தி. அது மகாத்மான்னு சொல்றதுனால அவர் சொல்றது எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டோமா? அதே மாதிரி இதுல வந்து யாராவது ஒருத்தர் மகாத்மா சொன்னதையே ஏத்துக்கிடாத நாங்க, நீங்க சொல்றதை ஏத்துக்க போறோம்? ஓகே சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். ஓகே. வணக்கம்.